Welcome back, my dear students. Today we are going to enjoy with a fantastic short story which is three questions written by one of most familiar writer and Russian psychologist Leo Tolstoy. Leo Tolstoy was born 9th September 1828. He was died 20th November 1910. His most familiar books War and Peace, Anna Karenina, his short stories The Death of Ivan Ilyich, What Men Live By, The Devil, After the Bell, and etc. Let's see the story. Dear students, as early told, three questions. Three questions means மூன்று கேள்விகள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 1ல் வாங்க பார்க்கலாம். There was a king who had three questions in his mind that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important things to do, he would never fail in anything he might undertake. Once ஒரு கிங் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிங்குக்கு அவருடைய மைண்டில் ஒரு 3 விதமான கொஸ்டின் தோணுது. அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, இஃப் ஹீ ஆல்வேஸ் நியூ த ரைட் டைம் டு பிகின் எவ்ரி திங். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, ஒரு மைண்டில் தோன்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னாக்கா, ஒரு வேலையை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா எது போல் நேரத்தில் ஆரம்பிக்கணும் அந்த வேலையை அப்படின்ற போல் அவருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, டைமை மென்ஷன் பண்ணுறது, எந்த டைமில் எந்த வேலையை செஞ்சால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போது செகண்ட் கொஸ்டின், இஃப் ஹீ நியூ ஹூ வேர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு அண்ட் whom டு அவாய்ட். அதாவது செகண்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, யார் கூட எது போல் பர்சன் கூட நம்ம இருக்கணும், அதே வேளையில் அவங்களுடைய பேச்சையை நான் கேட்கணும். எந்த ஒரு அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு, எது போல் மனிதருக்குள்ளே நான் இருக்கணும், எது போல் மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை நான் லிசன் பண்ணணும், யாருடன் வார்த்தையை நான் கேட்கக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டைமை மென்ஷன் பண்ணார். செகண்ட் யார் கூட இருக்கணும், யாருடைய வேர்ட்ஸை நம்ம லிசன் பண்ணணும், யாருடைய வேர்ட்ஸை லிசன் பண்ணக்கூடாது அப்படின்றத செகண்ட் கொஸ்டினில் சொல்லியிருக்காரு. இப்போ தேர்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அண்ட் above all, if he always knew what was the most important things to do, he would never fail in anything he might undertake. அதாவது மூணாவது கொஸ்டின் என்னன்னாக்கா, நிறைய இப்போ கிங்குக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இதில் எது போல் வேலையில் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற போல் இது மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய திங்ஸ், அதாவது அவருடைய வேலைகளை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது டைமு, செகண்ட் பார்த்தது எந்த நபரு கூட நம்ம இருக்கணும், மூணாவது எந்த வேலைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும். இது போல் நம்ம ஃபாலோ பண்ணனாக்கா நான் நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேனோ அதிலிருந்து நான் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் அவருடைய 3 கொஸ்டின்ஸ். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தீஸ் தாட் ஹேவிங் அக்யூர்ட் டு ஹிம், he had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action and who were the most necessary people and how he might know what was the most important things to do. அந்த கிங்குக்கு முன்னாடி தோன்றுச்சு அந்த 3 கொஸ்டின்ஸை அவர் வெளிப்படுத்துகிறார். யாருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா, அந்த அவர் கிங்டம், அந்த நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எது மூலிமா அப்படின்னாக்கா, ப்ரொக்ளைம்டு அப்படின்னாலுமே அனௌன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி காலத்துலலாம் ஏதோ ஒரு மீட்டிங் கேதர் பண்ணணும் அப்படின்னாக்கா தண்டோரா போடுவாங்க. அதுபோல் அனௌன்ஸ் பண்ணி அந்த கிங்டம், அந்த கிங்டம்னா கிங் இருக்கார் இல்லையா, அந்த மக்களை தான் அந்த நாட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களுக்கும்
அறிவிக்கிறாரு. அது என்ன அறிவிக்கிறாருனாக்கா, யார் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன போல் அந்த 3 கொஸ்டின்ஸ் கரெக்டான ஆன்சர் அல்லது அது கரெக்டாக எனக்கு யார் டீச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பேன் நான். அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார், பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன கொஸ்டின்னா, நான் முன்னாடி சொன்ன போல் வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். அதுக்கடுத்து நான் அந்த எந்த நேரத்தில் என்னுடைய கரெக்டான வேலையை செய்கிறது அப்படின்ற போலையும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஹூ வேர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள், அதாவது யார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதன் இல்லை முக்கியமான மக்கள் அப்படின்ற போலையும். மூணாவது வந்துட்டு எந்த வேலையை நான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தரணும், எந்த வேலைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்ற 3 கொஸ்டினை வந்துட்டு அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு. அதுக்காக நிறைய பர்சன்லாம் வராங்க. நெக்ஸ்ட் படிக்கலாம். லேர்ன்டு மென் கேம் டு த கிங் பட் தே ஆல் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அப்போ நிறைய லேர்ன்டு மென்னா என்னன்னாக்கா, நிறைய கல்வி கற்றவங்க, நிறைய ஸ்கில்டு பர்சன்லாம் வந்துட்டு அவருடைய அந்த கிங்கு கிட்ட வராங்க. கிங்டமுக்கு வந்துட்டு அவங்க எல்லாமே ஆன்சர் சொல்கிறாங்க. அவர் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுபோல் அந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் அவங்க வந்து பதில் அளிக்கிறாங்க. ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட இவங்க பதில் அளிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அவருடைய கொஸ்டின்ஸ், வந்தவங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ரிப்ளை டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சம் said that to know the right time for every action one must draw up in advance a table of days, month and years and must live strictly according to it. அதாவது ஃபஸ்ட்டு முன்னாடி கிங் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா அந்த 3 கொஸ்டின்ஸுக்கு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்சன் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறாரு. அது என்ன சொல்கிறாருனாக்கா, என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஃபர்தராக முன்னாடியே அப்போ ஒரு டைம் மேனேஜ் பண்ணோம்னாக்கா முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு டைம் டேபிள் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த டைமில், இந்த டேட்டில், இந்த மந்தில், இந்த இயர்ஸில் இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதான் நமக்கு நல்ல டைம், நம்ம நினச்சதை வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறார். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒன்லி thus said they could everything be done at its proper time. அப்போது நம்ம இது போல் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக ப்ராப்பர் டைமில் நம்ம வேலையை நம்ம கரெக்டான முறையில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்ஸ் டிக்ளேர் தட் இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் அண்ட் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் பட் தட் நாட் லெட்டிங் ஒன்செல்ஃப் பி அப்சர்வ் இன் ஐடில் பாஸ் டைம். அப்போது மறுபடியும் மற்றவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து டிக்ளேர்னா அறிவிக்கிறாங்க, அது விண்ணப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சரிபட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இம்பாசிபிள் டு டிசைட் பிஃபோர் ஹேண்ட் அப்படின்னா, அதாவது முன்னாடி நடக்க போகிறது இப்பயே நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டான டைமில் நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஷெட்யூல் போட்டு இதான் நடக்க போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து கரெக்டான டிசிஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சர்வ் இன் ஐடியல் பாஸ் டைம்ஸ். கொஞ்சம் பேர் என்னன்னாக்கா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதை வந்து ஐடியல்னால் லேசியாக இருப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்கள் நடைமுறைக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, பாஸ் டைம்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்க மைண்டில் இருக்காது. அவங்களாம் ஜாலியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன் அண்ட் தென் டு வாட் வாஸ் மோஸ்ட் நீட்ஃபுல். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அட்டென்டிவாக இருக்கணும், என்ன நடக்க போகுதுன்றதை அட்டென்டிவாக நம்ம இருந்தாக்கா என்ன நமக்கு தேவைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற போல் சொல்கிறாங்க. மறுபடியும் அதர்ஸ் அகெயின் said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்டென்டிவாக இருந்தேன், அதெல்லாம் செட் ஆகாதுப்பா, முன்னாடி நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணோம், டைம் டேபிள் பண்ணோம், இந்த வேலையை இப்போ செய்யணும் அப்படின்றதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த அட்டென்டிவாக நம்மளே வந்து என்னென்ன நடக்குதுன்றதை நம்மளே தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது கரெக்டான டைமில் நம்ம நினச்ச வேலையை செய்ய முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னதுக்கு மறுபடியும் அங்கே இருந்தால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அதுவும் பண்ண முடியாது, இப்போ வந்து கிங் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ கிங்கு வந்து எல்லாம் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, இதுவும் இம்பாசிபிள், இதுவும் செட் ஆகாது, இது என்ன கரெக்டான முடிவு எடுக்குது என்று சொல்லிட்டு நாம் பண்ண முடியாது, கிங்காலையும் பண்ண முடியாது, இது நாட்டுக்கு வந்து நடைமுறைப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் தட் he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. அதாவது சொல்லிட்டாங்களா, கிங்கால் வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியாது, அட்டென்டிவாக இருக்க முடியாது, எல்லாத்தையும் அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு பார்க்க முடியாது, ஏன்னா அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, ஆனால் நம்ம இது போல் நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னாக்கா அதுக்குன்னு வந்து கவுன்சில் ஆஃப் வைஸ்மேன், ஓகேவா. அப்போ கவுன்சில் ஆஃப் வைஸ்மேன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா அறிவாளிங்களாம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதுக்குன்னு ஒரு கவுன்சில் போல் ஒரு கூட்டம் போல் கூப்பிட்டு அதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க ஹெல்ப் மூலயமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எது வந்து ப்ராப்பர் டைமில் என்னென்ன வேலையை நம்ம பண்ணலாம், எதை நம்ம டிசைட் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றத அவங்க மூலயமா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த குரூப்பில், அந்த மீட்டிங்கில். But then again others said there were some things which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to understand them or not. But in order to decide that, one must know beforehand what was going to happen. It's only magician who know that, and therefore in order to know the right time for every action, one must consult magicians. பட் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம கவுன்சிலில் வந்து உருவாக்கி அவங்க மூலிமா நம்ம டிசைட் பண்ணோம், ஒரு ரீசனுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னாலுமே சடனாக ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த டைமில் வந்துட்டு அவங்கள தான் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும், அது வந்து சரிப்பட்டு வராது, இதுவும் வந்து செட் ஆகாது அப்படின்ற போல் சொல்கிறாங்க. சரியா, அப்போ சடனாக ஒரு முடிவு எடுத்தாகணும் அந்த டைமில், அப்போ வந்து அவங்களுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து இது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் செட் ஆகாதுங்க, கவுன்சிலுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ற போல சொல்லிட்டாங்க. அப்போ முன்னாடி நடக்க போகிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம யாரை கன்சல்ட் பண்ணணும், மெஜிஷியனை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்லிவிடுவாங்க, முன்னாடி என்ன நடக்க போகிறதுன்றதை இப்போ சொல்லிவிடுவாங்க, அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற போல் இன்னும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யாரை கன்சல்ட் பண்ணட்டும், அப்போ மெஜிஷியனை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணால் இது ஒரு சாத்தியமாகும் அப்படின்ற போல் ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. இது வந்து டைம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எதை சொன்னோன்னாக்கா டைம். இப்போ என்ன சொல்கிறாங்க, செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போது செகண்ட் கொஸ்டின்ஸ், இப்போ செகண்ட் கொஸ்டின்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம யார் கூட இருக்கணும், யாருடைய பேச்சு கேட்கணும், யாருடைய அட்வைஸ்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற போல தான் இப்போ செகண்ட் கொஸ்டினில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து சொல்கிறது சம் பர்சன் வராங்க, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். Equally various were the answers to the second questions. Some said the people the king most needed were his counselors, others the priest, others the doctors, while some said warriors were the most necessary. இப்போ நிறைய பேர் அங்கே இருக்கிற அந்த மீட்டிங்கில் அந்த க்ரௌடாக இருந்தாங்க, அவங்க ஒருத்தவங்கள பேசிக்கிறாங்க. அப்போ வந்து கிங்குக்கு தேவையான ஆட்கள் யார் யார் அப்படின்ட்டு அவங்களே பேசுகிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கிங்குக்கு வந்து மோஸ்ட்டாக ரொம்ப தேவை யார் தெரியுமா, கவுன்சிலர் தான் ரொம்ப தேவை, அவங்க தான் நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க, நிறைய அந்த இது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற கவுன்சிலிங்லாம் தருவாங்க. அப்போ கவுன்சிலர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீஸ்ட் அப்படின்னா மதகுருன்னு சொல்லுவாங்க, இல்லை பூசாரி அது போல் சொல்லுவாங்க, அவங்கள தான் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட் அவங்க கூட தான் இருக்கணும் கிங்கு, அப்போ தான் நல்லது அப்படின்ற போல் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ் கூட தான் இருக்கணும், ஏன்னா டாக்டர்ஸ் தான் கிங்குடைய உடம்பை வந்து நல்லா பார்த்துப்பாங்க, அது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி வந்து நல்ல அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாரியர்ஸ் கூட இருக்கணும். வாரியர்ஸ் அப்படின்னாலுமே போர் வீரர்கள், மாவீரர்கள், அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் கிங்குக்கு வந்து நிறைய பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும், அவங்க கூடலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் இப்போ வாரியர்ஸ் கூட இருந்ததுன்னா இதான் நெசசரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். To the third question as to what was the most important occupation, some replied that the most important thing in the world was science.
Others said it was skill in warfare, and others again that it was religious worship. இப்போ தேர்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இருக்கிறதுலே ஆக்குபேஷன் அப்படின்னாலுமே அவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தேர்ட் கொஸ்டினில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் எது அப்படின்னாலுமே சயின்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்கிறது இல்லையா. மூணாவது நம்ம பார்க்குறது என்னென்னா, அவங்களுடைய வேலை என்ன வேலை செய்யட்டும், எதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் தரட்டும் அப்படின்ற போல தானே தேர்ட் கொஸ்டின் சொன்னாங்க. அதனால தான் அப்போ சயின்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை இந்த வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ வந்து சண்டையை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய அந்த கலைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கிங்குக்கு வந்து ரொம்ப இதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிலிஜியஸ் ஒர்ஷிப், அப்போ வந்து இந்த டெம்பிள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோவில் இல்லை மதம் ஓரியன்டாக இருக்கிற அதுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும், இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட், த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தம் அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களும் ஒரு மாதிரியான ஆன்சர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்களும் ஒரு மாறுபட்ட ஆன்சரை சொல்லியிருந்தாங்க. இப்போ கிங் வந்துட்டு யாரையுமே வந்து அக்செப்ட் பண்ணல, நன் ஆஃப் தம்னா எதுவுமே அவர் வந்து அக்ரி பண்ணல, ஏற்றுக்கல, அவங்க சொன்ன ஒரு ஆன்சர் கூட அவருக்கு வந்து பிடிக்கல, அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாருக்கும் அவர் வந்து ரிவார்டும் தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. கேவ் த ரிவார்ட் டு நன்னா யாருமே நோ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னானது நோ ஒன், யாருக்குமே ரிவார்டும் கிடைக்கல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் டு ஹீஸ் கொஸ்டின்ஸ். ஆனாலும் கூட இப்போ கிங்குக்கு வந்து அவர் இன்னும் விஷிங்னா அவர் வந்து இன்னும் ஆசைப்படுறாரு, விரும்புகிறாரு, இதுக்கு வந்து இந்த 3 கொஸ்டினுக்கும் எனக்கு ஆன்சர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவர் வந்து ஆசையோடு இருக்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஹீ டிசைடட் டு கன்சல்ட் எ ஹெர்மிட் வைட்லி ரினவுடு ஃபார் ஹிஸ் விஸ்டம். அப்போ அதனால் லாஸ்ட்டாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, இவங்களை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. கன்சல்ட் பண்ணலாம், கன்சல்ட்னால் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற போல் போகிறாரு, முடிவு எடுக்கிறாரு. ஹெர்மிட்னாக்கா அதாவது துறவி, செயின்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், எல்லாமே தெரிஞ்ச ஒரு துறவி தான் ஹெர்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா ரினவுடு பர்சனாக இருக்கிறார். ரினவுடு ஹீஸ் விஸ்டம்னா ரொம்ப ஞானம், ஓகேவா, நாலேஜ்னா அறிவு, விஸ்டம்ன்றது வந்து ஞானம்னா எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமான அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் விஸ்டம். அப்போ இவர்கிட்ட போனாக்கா இவருக்கு நல்ல ஒரு அறிவு இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, இவர்கிட்ட போனாக்கா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிசைட் பண்ணுறாரு, அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கலாம். த ஹெர்மிட் லிவ்டு in a wood which he never courted and he received none but the common folk. இப்போ இந்த ஹெர்மிட் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்காருன்னா ஒரு அடர்ந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார், தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னாக்கா, யாருமே அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டார், யாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டார் யாருமே. பட் யாரை மட்டும் ஒரு அலோவ் பண்ணுவார் அப்படின்னா காமன் ஃபோக் அப்படின்னாலுமே பீப்புள்னு அர்த்தம். அதாவது ஆர்டினரி பர்சனை, ஏழ்மையான மக்களை, சாதாரண மக்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவார் பார்க்கறதுக்கு, அது போல் இருந்தது. ஸோ த கிங் ஃபுட் அண்ட் சிம்பிள் கிளாத் அண்ட் பிஃபோர் ரீச்சிங் த ஹெர்மிட்ஸ் செல். இப்போ என்னன்னாக்கா அதனால் என்ன பண்ணுறாருன்னா பெரிய பெரிய ஆட்கள், அரசியல்வாதி இல்லை கிங்கு, இது போல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அவங்களெல்லாம் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய ஆட்களை வந்து அவருடைய அந்த வீட்டுக்குள்ளார செல்னால் அவங்களுடைய அந்த ஹட்னா ஒரு குடிசைக்குள்ளார அலோவ் பண்ண மாட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிங் வந்து இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அதே போல் அவரோட உடைகளை வந்து மாற்றிட்டு போகிறாரு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லலாம். disbanded from his arts, leaving his bodyguard behind. He went on alone. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா டிஸ்பேண்டட். அப்போ அவர் குதிரையில் தானே அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்க, ஹார்ஸ் தான் நிறையா இருக்கும், அதை விட்டுட்டு இறங்கிடுறாரு.
இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சுற்றி நிறைய பேர் இப்போ ஒரு கிங்னா எப்படி இருப்பாங்க, இப்போ எப்படி ஒரு மினிஸ்டர்னால் நிறைய கார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது அவருக்கு பாடி கார்ட் பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் வந்து இதே தான் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணி கார் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் பாடி கார்டெலாம் இருந்தாங்க. அவங்க கூட இல்லாமல் அவங்களெலாம் விட்டுட்டார், நீங்கள் இங்கேயே இருங்க நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக பாடி கார்டு இல்லாமல் அவர் வந்து ஒரு ஹெர்மிட் இருக்கிற அந்த ஹட்டை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கிறார். ஈ வெண்ட் ஆன் லோன்னா தனியாக அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், when the king approached, the hermit was digging the ground in front of his hut. Seeing the king, he greeted him and went on digging. The hermit was frail and weak, and each time he struck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. இப்போ அந்த ஹெர்மிட்னா துறவி அப்படின்னு முன்னாடி நம்ம சொன்னேன். இப்போ அந்த கிங்கு வந்துட்டு அவரை நோக்கி போயிட்டார், அப்ரோச் பண்ணிட்டாரு, அவர் கிட்ட போகிறாரு. கிட்ட போனால் அந்த டைமில் இந்த ஹெர்மிட் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா டிக்கிங்னா மண்ணை தோண்டிட்டு இருக்கார் அந்த கிரவுண்டில் அப்படியே மண்ணை தோண்டிகிட்டே இருக்கிறாரு. எங்கன்னா அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஹட்டுனா குடிசைக்கு முன்னாடி பள்ளம் நோண்டிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த டைமில் சீயிங் த கிங், அந்த ஹெர்மிட் வந்து கிங் பார்த்த உடனே அவர் கிரீட்டட்னா வணக்கம் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்படியே தோண்டிகிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்தது வந்து நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அகைன் அவர் வந்து அவருடைய வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு இருக்கார், டிக் பண்ணிகிட்டே இருக்கிறார் மறுபடியும். அப்போ அந்த ஹெர்மிட் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரைலாக இருக்கிறார். ஃப்ரைல் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, ரொம்ப டல்லாக இருக்கிறாரு, மெலிஞ்சி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறாரு அவர் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அவர் கையில் வந்து ஒரு ஸ்பேடு அப்படின்னாக்கா மண்வேட்டி வச்சுட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ணுறதுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறார். அந்த மண்வேட்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளத்தை தோண்டின உடனே கொஞ்ச நேரம் அப்படி எடுத்துகிட்டு லிட்டில் அந்த கொஞ்சம் அந்த ஹேர்த்தில் இருக்கிற கொஞ்சம் அந்த மண்ணை எடுத்துகிட்டு இந்த பாத்தி போல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் போட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு, அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காரு, அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கும்போது இது பலன் ஒண்ணும்பொழுது அவருக்கு ரொம்ப எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்கிற போல் இருக்குது. அதெல்லாம் மூச்சு வாங்குற வயசானவங்களாம் எப்படி செய்வாங்க அதே போல் இந்த இடத்துல இவரை செஞ்சுட்டு இருக்காரு. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. How can I learn to do the right thing at the right time? Who are the people I most need, and to whom should I therefore pay more attention than to the rest? And what efforts are the most important and need my first attention? இப்போ இந்த கிங் வந்துட்டு ஹெர்மிட் கிட்ட அப்படி நெருங்கி போயிட்டாரு. போன உடனே ஒன்று கேட்குறாரு, ஐ ஹாவ் கம் டு யூ வைஸ் ஹெர்மிட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்காக வைஸ்னால் அவர் வந்து ரொம்ப ஐயா நீங்கள் வந்து அறிவாளி, நான் எதுக்காக அங்கே வந்திருக்கேன்னா எனக்கு வந்து 3 விதமான கொஸ்டின் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ஆன்சர் வந்து உங்கள் மூலிமா எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டு எதை வந்து ஃபஸ்ட்டு எந்த டைமில் நான் செய்யட்டும், எந்த வேலையை எந்த டைமில் நான் கரெக்டாக செய்யட்டும், அது ஒன்று. செகண்ட் வந்துட்டு ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீடு, யாரெல்லாம் எனக்கு வந்து எது போல் மக்கள் வந்து எனக்கு ரொம்ப தேவை அது போலன்னு ஒரு கேட்குறாரு, அந்த கொஸ்டின் சொல்கிறாரு. அதுக்கடுத்து டு ஹூம் ஷுட் ஐ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யார் எனக்கு தேவை, எது போல் மக்கள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு அவர் யாரு கூட நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட நான் வந்து பழகணும், அது போல் நான் கொஸ்டின்லாம் அவர் கேட்குறாரு. அண்டு அதுக்கப்புறம் வந்து நான் எது போல் வேலையை வந்துட்டு செய்யட்டும், எது மேலே நான் எண்ணத்து மேலே நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒர்க்கை வந்து செலுத்தட்டும். ஓகே, அட்டென்ஷன்னா கவனிக்கிறது, எந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு கவனிக்கிறது எனக்கு தெரியல, இந்த 3 விதமான கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு வந்து ஆன்சர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்கு வந்துட்டு இந்த ஹெர்மிட் கிட்ட கேட்டதுக்கு இப்போ அந்த ஹெர்மிட் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அந்த ஹெர்மிட் லிசன் டு த கிங் but answer nothing. He just spat on his hand and recommenced digging. இப்போ வந்துட்டு ஹெர்மிட் வந்து லிசன் பண்ணுறாரு, கிங்கு என்ன சொன்னார் அப்படின்றத லிசன் பண்ணிட்டாரு. பட் எதுவுமே அவருக்கு ஆன்சர் பண்ணல.
ஆன்சர் பண்ணால் அவர் சைலண்ட்டாக இருக்கிறார், எதுவுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவர் டிக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதே போல் வந்துட்டு அவருடைய வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. ஸ்பேட் அப்படின்னாக்கா அந்த பாத்தி கட்டுறது, அந்த வரப்பில் இருந்துட்டு தூக்கி அப்படியே பாத்தி கட்டுவாங்க இல்லையா, அது போல் கொஞ்சம் மண் அள்ளி பாத்தி கட்டுற போல் பண்ணுறது தான் ஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவருடைய கையில் இருக்கிற அந்த இது வச்சுட்டு அவர் ரீகமன்ஸ் டிக்கிங், அவருடைய ஒர்க்கை வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகமன்ஸ்னால் இந்த இடத்துல அவருடைய வேலையை மறுபடியும் கண்டினியூ அப்படின்றாங்க. ரீகமன்ஸ்னால் இந்த இடத்துல வந்து கண்டினியூ பண்ணுறாங்க, தொடர்றாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ கிங்கை வந்து ஹெர்மிட்டை பார்க்குறாரு, அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூ ஆர் டயர்ட் said the king, let me take the spade and walk a while for you. இப்போ வந்துட்டு கிங் என்ன சொல்கிறேன்னாக்கா, யூ ஆர் டயர்ட், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்பேட் மீன்ஸ் மண்வெட்டியை என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் உங்களுக்காக நான் வந்து வேலை செய்கிறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஹெர்மிட் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் said the hermit and giving the spade to the king. He sat down the ground. இப்போ என்ன பண்ணோன்னா தேங்க்ஸ், அப்படி நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருப்போம், அப்போது இன்னொருத்தவங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல சொல்கிறாரு ஹெர்மிட் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவருடைய மண்வேட்டியை அந்த ஸ்பேடை எடுத்து அந்த கிங்கு கிட்ட கொடுக்குறாரு. கிங்கு வந்து இப்போ வாங்கிட்டு இப்போ ஹெர்மிட் வந்து பக்கத்தில் இருக்கிற அங்கே தரை இருக்குது இல்லையா, இந்த கிரவுண்டில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறப்பல உட்காந்துட்டாரு. ஓகேவா. அடுத்து when he had dug 2 beds, the king stopped and repeated his questions. The hermit again gave no answer, but rose, stretched out his hand for the spade, and said, now rest a while and let me work a bit. இப்போ மறுபடியும் என்ன நடக்குதுனாக்கா, இப்போ கிங் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து ஹெர்மிட் கிட்ட இருந்துட்டு மண்வெட்டி வாங்கின உடனே 1 or 2 பெட்ஸ்னால் நம்ம வரப்பெல்லாம் வெட்டுறது இல்லை, மண்ணை வெட்டுவோம்ல, 2 டைம் வந்து வெட்டி நம்ம மண்ணை போடுவோம், அதுக்கு பேர் தான் பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கிங் வந்து 2 டைம்ஸ் அது போல் மண்வெட்டி வச்சு அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டோன்னே சடனாக அவர் வந்து ஸ்டாப் நிப்பாட்டிட்டார், அவருடைய வேலையை நிப்பாட்டிட்டு அகைன் ரிப்பீட் பண்ணுறாரு. அவர் 3 கொஸ்டின் இதுக்கு முன்னாடியே 3 கொஸ்டின் வந்து கேட்டார், அதுக்கு இது வரைக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, அந்த ஹெர்மிட் கிட்ட கேட்குறாரு. இப்போ ஹெர்மிட் வந்துட்டு எழுந்துடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு அவர் உட்காந்துருந்தார் இல்லையா, எழுந்துட்டோன்னு ஸ்ட்ரெச் அவுட் ஹீஸ் ஹேண்ட். அப்போ வந்து என்ன பண்ணோன்னாக்கா, அவர்கிட்ட மண்வெட்டி இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேட் இருக்குது இல்லையா, அப்படி கொடுங்க நான் செய்கிறேன் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிடுங்குற போல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நவ் ரெஸ்ட் எ வைல் அண்ட் லெட் மீ ஒர்க் எ பிட். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு நானே வந்து வேலை செய்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த கிங் வந்து கேட்டதுக்கு 3 கொஸ்டின் கேட்டார், அதுக்கு என்ன வரைக்குமே ஆன்சர் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வந்து மண்வெட்டி கொடுங்க நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். பட் த கிங் டிட் நாட் கிவ் him the spade and continued to dig. 1 hour passed and another. The sun began to sink behind the trees, and the king at last struck the spade into the ground and said, I came to you, wise man, for an answer to my questions. If you can give me none, tell me so, and I will return home. இப்போ கிங் அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஸ்பேடு வந்து கொடுக்கல, அந்த மண்வெட்டியை கொடுக்கல. ஹெர்மிட் வந்து கேட்டார் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கிங் வந்து கொடுக்காம அவருடைய வேலையை மறுபடியும் அகைன் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. யாருன்னா கிங் வந்து மறுபடியும் அந்த பழத்தை தோன்றாரு. இப்போ வந்து 1 hour வந்து போயிடுச்சு, ஃபாஸ்ட்னா அது 1 hour வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங்கே வந்தார் அவர். இப்போ வந்துட்டு இந்த சன்னும் வந்து இப்போ மறைய ஆரம்பிச்சிடுது, மரத்துக்கு அடியில் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இன்னமும் கூட அவர் வந்து எதுவுமே சொல்லலை. இது வரைக்குமே எனக்கு வந்து நான் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லவே இல்லை. ஒன்று ஆன்சர் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் தெரியல இல்லை சொல்லலை அப்படின்னாலும் கூட நான் வந்துட்டு ரிட்டன் போயிடுவேன், எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஹெர்மிட் கிட்ட கேட்குறாரு. மறுபடியும் அந்த ஹெர்மிட் வந்துட்டு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் சைலண்டாக தான் இருக்கார். இப்போது கிங்குக்கு வந்து ரொம்ப கோபம் கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் மார்னிங்கில் இருந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், இவர் வந்து ஒன்றுமும் பதில் சொல்லாமல் இருக்காரு, இவருக்கான வேலையை கூட நான் செய்து கொடுக்குறேன், இன்னமும் இவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கும். ஏன்னா வெளியில் காமிக்க முடியாது, ஏன்னா இவரும் வந்து நல்ல ஒரு மேதாவி, எல்லாம் ஒரு தெரிஞ்ச ஒரு விஸ்டமான ஒரு சேஜ் இல்லையா, அதனால் இவர் வந்து காமிச்சிக்க முடியல. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹியர் comes someone running, said the hermit, let us see who it is.
அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தன் வந்து இங்கே ஓடி வரான் அப்படின்ற போல் ஒரு பதட்டமாக சொல்கிறாரு. யார் சொல்கிறதுனா ஹெர்மிட் சொல்கிறாரு. அங்கே பாருங்கள் அவனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் யாருன்னு தெரியலையே அப்படின்ற போல் அப்படியே பதட்டமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ செக்ஷன் 1 இதோட முடியுது. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம செக்ஷன் 2 இந்த ஓடி வந்தவன் யார், அவருக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிதா அப்படின்றத நம்ம செக்ஷன் 2ல் பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.